ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மலையாள படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே குட்டங்கிற ஒரு நபர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு புரளியெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பலாமேன்னு வந்துட்டு இருக்காரு. அப்போ ஏதோ ஒரு சலசலப்பு சவுண்டு, என்னடா அதுன்னு சொல்லிட்டு இவரும் சவுண்டு வந்த திசையை பக்கம் போய் பார்த்தா 2 பேர் அங்கே ஒன்றா இருக்காங்க. இதை அவர் பார்த்துடுறாரு. பார்த்தவரை கிளம்பி போலங்க அங்கேயே உட்காந்துடுறாரு. கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு யார் அவங்க 2 பேர்னு கண்டுபிடிக்கணும்னு வெயிட் பண்ணுறாரு. அதில் அந்த ஜென்ஸோட ஃபேஸை பார்த்துடுறாரு. அவர் அதே ஊரில் மாவு மில் வச்சு நடத்திட்டு இருக்க வினோத்துங்கிற நபர்னு தெரிஞ்சிருது. ஆனால் அந்த கூட இருந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே, இருட்டலன்னு சொல்லிட்டு இவர் புலம்பிக்கிட்டே வர, இவர் பார்த்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமே இருக்க முடியல, யார்கிட்டையாவது சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த குட்டன் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒருத்தர்கிட்ட சொல்ல வராரு. இவர் அந்த ஊரில் ட்ரைலராக இருக்காரு. டைலருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்னடா நம்ம ஊரில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் பயங்கர ஷாக்கு. நீ பார்த்தது வினோத்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு யாராக இருக்கும், நீ பார்த்த இடத்துக்கிட்ட நிர்மலாவோட வீடு தான் இருக்குது, ஒருவேளை அந்த பொண்ணு நிர்மலாவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இவரும் சந்தேகப்பட்டு இருக்க, எதுக்கு இன்னைக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்துடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் நேற்று போன இடத்துக்கே மறுபடியும் போகிறாங்க. கரெக்டாக ஒரு சீரியலோட பாட்டு சவுண்டு கேட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த நேரத்தில் அவர் வந்திருப்பார். கரெக்டாக இன்றைக்கும் அதே சீரியல் போடுற நேரத்தில் போய் இவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க நினச்ச மாதிரியே 2 பேர் வராங்க. வினோத்துங்கிறவர் அவர் வீட்லேருந்து காம்பவுண்ட் சவர் எகிரி குதிச்சு இந்த வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்க பொண்ணும் கரெக்டாக வினோத் வந்தோடனே வெளில வரா. 2 பேரும் பார்க்குறாங்க. ஆனால் ஃபேஸு கிளியராகவே தெரியல. அந்த பொண்ணு யாருன்னு இவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. சரின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யாருக்கும் தெரியாமல் அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு செடி வரைக்குமே போய் மறைஞ்சு பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட நிழலை வச்சு இவர் தான் டைலர் ஆச்சே, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு வீட்டில் எழுதி வச்சுருக்க அளவு நோட்லாம் போய் பார்க்குறாரு. இவர் தான் அந்த ஊரில் இருக்க ஒரே டைலர். அந்த ஏரியாவில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் இவர்கிட்ட தான் சுடிதார் ஆகட்டும் ப்ளவுஸ் ஆகட்டும் எல்லாருமே தைக்க கொடுப்பாங்க. அதனால இவருக்கும் எல்லாரோட சைஸுமே பழக்கப்பட்டனால இவர் அந்த சைஸை வச்சே கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டிப்பாக அந்த பொண்ணு நிர்மலா தாண்டா, இந்த விஷயத்தை அவங்க வீட்டுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலாவோட வீட்டுக்கார்ட்ட சொல்ல வேணாம், நிர்மலாவோட வீட்டுக்காரனோட தம்பிக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த நிர்மலாங்கிற ஒரு லேடியோட ஹஸ்பண்டோட தம்பி, அவங்க அப்பா 3 பேருமே சேர்ந்து ஒரு மரக்கடையில் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஊரில் இருக்க டைலர்கிட்டேருந்து கரெக்டாக ஃபோன் வர தம்பிக்காரரும் ஃபோன் எடுக்கிறாரு. இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தம்பிக்காரர் போய் அப்பா கிட்ட சொல்ல, அப்படியா அவனே சொல்லிட்டானா அது உண்மையாக தாண்டா இருக்கும், எதுக்கு நீ ஒரு எட்டு போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அப்பாவும் தம்பியை அனுப்பி வைக்கிறாரு. ஊர்லேருந்து வந்த தம்பி நேராக வீட்டுக்கு போகலை. ஏன்னா வீட்டுக்கு போனால் அண்ணியை கையும் களவுமா பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நேராக டைலர் கடைக்கு தான் வராரு. டைலர் கடைக்காரரும் நைட்டு ஃபுல்லாக இங்கே வெயிட் பண்ண, நீ ஊர்லேருந்து வந்தது உங்கள் வீட்டுக்கு தெரியவே கூடாது, கரெக்டாக ஒரு சீரியல் ஓடுற டயத்துக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன், அங்கே போய் என்னான்னு பார்த்து நீயே முடிவு பண்ணிக்கோ உங்கள் அண்ணி தானான்னு சொல்லிட்டு சொல்லவும், இந்த தம்பிக்காரன் அவனோட ஃப்ரெண்டை வேற ஒருத்தர் அழைச்சிட்டு வந்திருக்காரு. சேர்ந்தவங்க அன்னைக்கு ஃபுல்லாக அந்த டைலர் கடையிலே தான் உட்காந்துருக்காங்க. இருட்டினதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் அந்த நிர்மலாவோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவர் ஊருக்கு போகிறப்போ ஒய்ஃப்க்கு பிடிச்ச ஒரு சாரியாக வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தேடி அவங்க ஒய்ஃப்க்கு பிடிச்ச ஒரு வாடாமல்லி கலரில் சாரியை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பார் ஒரு நபர்கிட்ட. அவரும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பார். இவர் இந்த சாரியை ஆசையாக பார்த்த அப்பாக்கோ, இவன் இப்படி ஒய்ஃபுக்காக ஆசைப்பட்டு சாரி வாங்குறான், ஆனால் இவன் துரோகம் பண்ணுறதே இவனுக்கு தெரிலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே ஊரில் பார்த்தா நல்லா இருட்டாயிருது. அதனால டைலரும் நேராக அவரோட ஷாப்புக்கு கதவை திறந்து விட்டு, இந்த நேரத்தில் போனால் கரெக்டாக இருக்கும், ஆளை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அனுப்ப, வாங்க 4 பேர் சேர்ந்து போகணும்னு கூப்பிடுறாரு. உடனே தம்பிக்காரரும், இது என் வீட்டு குடும்ப விஷயம், இது என்ன கும்பலாக போய் பார்க்கணுன்ட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேர் தான் ஆல்ரெடி பார்த்துட்டிங்களா, நாங்கள் 2 பேரும் போகிறோன்னு சொல்லிட்டு தம்பியோட ஃப்ரெண்டும் போகிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஒரு மல்லிகைப்பூ செடிக்கு பக்கத்தில் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இவங்களும் மல்லிகைப்பூ செடியில் பக்கத்தில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் யாரும் வர மாதிரியே தெரில. டைம் வேறு ஆறிக்கிட்டு இருக்குது. அப்படியே விடிஞ்சும் போயிடுது. இந்த டைலர்காரருக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டே ஆகணுங்கிற ஒரு ஆர்வம். விடிய காலைல எழுந்திரிச்ச உடனே நேராக அந்த நிர்மலாவோட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ நிர்மலாவோட மாமியாரும், என்னப்பா காலையிலே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை உங்கள் பையனை பார்க்க தான் வந்திருக்கோன்னு சொன்னோன்னே, என் பையன் இப்போதாப்பா காலைல தான் வந்தான், விடிய காலைல 5 மணிக்குன்னு சொல்லவும், சரி அவனை பார்க்க தான் வந்தோன்னு சொல்லி என்ன விஷயம்னு கேட்கும்போது, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வெயிட் பண்ணேன், எங்கள் அண்ணி மட்டும்தான் வந்தாங்க, அவர் ஆனால் நேராக ஃபேஸை பார்த்துருக்க மாட்டார், ஒரு லேடியோட நிழல் தெரியும், இவங்க
எல்லாரும் சொன்னதை வச்சு இவரோட அண்ணி தானே இவரே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு மட்டும் தான் வந்தா, அந்த வினோத் வரல அப்படின்னு சொல்லவும், சரி என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்தனால உனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல இது அஃபர் தான் சொல்லிட்டு சொல்லவும் தம்பியும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. இப்படி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கப்ப அன்னிக்காரவங்களும் அவங்க அத்தை கிட்ட மாவு அரைக்க போகிறேன், கோதுமை எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்க, மாவு அரைக்க போகிறாங்கன்னொடனே இவங்களுக்கு இன்னும் பயங்கர சந்தேகம். ஏன்னா அந்த மாவு மில்ல தானே வினோத் வேலை பார்க்குறான். ஸோ அவனை 2 பேரும் சந்தித்து பேசிக்க தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே இவங்க 3 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவங்க தூரத்துலேருந்து தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்னிக்காரவங்களும் மாவரைக்க போனவங்க வினோத்திட்ட நல்லா சிரித்து பேசுகிறாங்க. இவங்க கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க. ஸோ டெய்லி மாவரைக்கிறேங்கிற பேரில் இவங்க கூட கடலை போட்டு இப்போ அஃபர் வரைக்கும் வந்து நிற்கிதுங்கிறத இவரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அங்கே மரக்கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க அப்பாவுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் நீ உடனே கிளம்பி வா, இதை அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு என்னன்னு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரும் விடிய காலையிலே ஊருக்கு கிளம்பிடுறாரு அடுத்த நாள். அங்கே போனால் அப்பாவும் தம்பியும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி அண்ணங்காரன்ட்ட சொல்லி உன் ஒய்ஃபு உனக்கே துரோகம் பண்ணுறான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேறு வழி இல்லை, உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். உடனே ஹீரோவை கூப்பிட்டு இந்த மாதிரி ஊரில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல, உன் ஒய்ஃபு உனக்கு துரோகம் பண்ணிட்டா, அந்த மாவு மில் வச்சுருக்கான் இல்லையா வினோத்துங்கிற கூட தான் அஃபரில் இருக்கான்னு சொன்னோடனே ஒரு மனசு உடஞ்சி போயிடுறாரு. இனிமேல் என்ன பண்ணுங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்ல, இதுக்கு மேலே அவள் எனக்கு வேணாம், அவளை விவாகரத்து பண்ணிடலான்னு அண்ணங்காரரும் சொல்லிடுறாரு. அண்ணங்காரனுக்கு பயங்கர கோவம் ஒய்ஃப் மேலே. இவர் ஒய்ஃப் மேலே நான் பயங்கர பாசமாக இருப்பார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே யாருக்கு தான் என்ன கோவம் வராது, ஊருக்கு பயங்கர கோவம். இப்போ 3 பேருமே ஊருக்கு கிளம்பலான்னு இருக்காங்க. இப்போ எல்லாம் மரக்கடையிலேருந்து ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அப்பாவோ போனோடனே நீ போய் முகத்தை காட்டிகிட்டு இருக்காத, எப்போதும் போல் நார்மலாக பேசு, கையும் களவுமாக பிடிச்சி அதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணணும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஒய்ஃப்காக வாங்கினார் இல்லையா வாடாமல்லி கலரில் ஒரு saree, அதை கோவத்தில் எடுத்துகிட்டு போவேனாமேன்னு வெளில வீசி எறிகிறாரு. இதை பார்த்த அப்பாவோ இதையும் நீ எடுத்துகிட்டு போய் கொடு, அங்கே போய் நீ முகத்தை காட்டிடாது, எப்போதும் போல் இருக்கணும், உன் மேலே எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது, அவங்க விஷயம் நமக்கு தெரியாத மாதிரியே நடந்துக்கணும்னு சொல்லவும் சரி இவரும் ஊருக்கு கிளம்புறாரு. ஹீரோ முடிஞ்ச அளவு கோவத்தை காட்டாமல் நிர்மலாட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. நிர்மலா ஹீரோட பேக்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த புடவை எடுத்துடுறாங்க. ஏங்க இந்த கலரில் தாங்க நான் புடவை வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிக்க ஹீரோ முகம் கொடுத்து கூட பேச மாட்டுறாரு. இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படிரா கையங்கலமாக பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோவோட தம்பி எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அண்ணன், அதாவது பெரியப்பாவை தான் போய் பார்க்க போயிருப்பாங்க. இவங்களுக்கு பக்கத்து வீடே தான் அவங்க பெரியப்பா வீடு. அங்கே போய் பார்த்து இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு எப்படியாவது கையங்கலமாக பிடிக்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு பிளானை போடுறாங்க. இன்னும் ஒரு 2-3 சொந்தக்காரவங்கள கூட்டுக்கும் சேர்த்துக்கிறாங்க, பிளானுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்படி பிளான்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. புதுசாக ஹீரோ ஒரு புடவை வாங்கி கொடுத்தாரு இல்லையா, அந்த புடவையை கட்டிக்கிட்டு நம்ம நிர்மலா மாவரைக்கிறதுக்காக கடைக்கு போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு பயங்கர கோவம். நீ எதுக்கு இப்போ இந்த புது புடவை கட்டிக்கிட்டு மினுக்கிக்கிட்டு மாவரைக்க போகிற அப்படின்னு கேட்கும்போது, மாவரைக்க இந்த ட்ரெஸ் தான் போட்டு போவியான்னு கேட்க நிர்மலா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நீங்கள் புதுசாக வாங்கி கொடுத்துருக்கீங்களே இந்த புடவை, இதை கட்டிட்டு போனால் எல்லார்ட்டையும் காட்டலாம், இந்த ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லதாங்க கட்டினேன், நீங்கள் வேணான்னு சொல்லவும் இதெல்லாம் கட்டிட்டு போகக்கூடாது, ஏன் சும்மா நார்மலாக ஒரு நைட்டி போட்டு போக வேண்டியது தானே, இந்த புது புடவை கட்டிட்டு இப்படி போய் தான் ஆகணும் என்ன அவசியம்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு விடுறாரு. அன்றைக்கி ஈவினிங் ஒய்ஃப்மே வந்து ஹீரோ கிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்க. என்னங்க அந்த saree கட்டினோன்னா நீங்கள் இவ்வளோ கோவப்படுவீங்கன்னு நினச்சி பார்க்கல, நீங்கள் என் மேலே அவ்வளோ பொசசிவாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ தான் முகம் கொடுத்து கூட பேச மாட்டுறாரு. இன்றைக்கி தான் அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்காங்க. காலைல ஹீரோவும் தம்பிக்காரரும் சாப்பிட்டுட்டு வெளில வந்துடுறாங்க. அதே மாதிரி அப்பாவும் மரக்கடை வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவும் மரக்கடைக்கு போயிடுறாரு. இப்போ இவங்க வந்தவங்க பெரியப்பா ஒரு மரக்கடை வச்சுருக்காரு இல்லையா, அந்த இடத்துல தான் இப்போ பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த தையல் கடைக்காரரும் கூட இன்னொருத்தரும் இருப்பாருங்க இல்லையா, அந்த விஷயத்தை முதல்ல கண்டுபிடிச்சவர். அவங்க 2 பேரும் அந்த ஊர்லேயே இருக்க ஒரு தண்ணி டேங்கு மேலே நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணணும். நம்ம ஹீரோவும் அவங்க தம்பியும் அவங்க அண்ணியை கையங்காலமாக பிடிச்சதுக்கப்புறம் அது தண்ணி டேங்குலேருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷனை வெளில இருக்கவங்க சொந்தக்காரவங்க 4-5 பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னே அவங்க எல்லாருமே நேராக வந்து பிரச்சனை பண்ணி அன்னையை பிரித்து விட்டுறலாங்கிற ஒரு பிளானோட தான் இருக்காங்க. அதே மாதிரி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட தம்பிக்காரரும் கருப்பு கலரில் ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இருட்டில் அந்த ட்ரெஸ் போட்டு போனால் தான் யாரையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கயிறையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா வினோத்தை கையங்காலமாக பிடிச்சி மரத்தில் வச்சு கட்டி போட்டுடலாம்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க எப்போதும் போல் அந்த சீரியல் ஓடுற டைமுக்கே போய் 2 பேரும் கருப்பு ட்ரெஸ்ஸு கயிறுலாம் எடுத்துகிட்டு போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகி இன்னும் வினோத் வரல, இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு 2 பேருமே பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒய்ஃப் அவங்க மாமியார் குழந்தைன்னு சொல்லிட்டு வீட்டில் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வேறு அவங்க வளர்க்குற நாய் வேறு கத்திக்கிட்டே இருக்கவும் என்ன சவுண்டுன்னு வெளில போய் பாருமான்னு சொல்லவும் நிர்மலாவும் வெளில வந்து பார்க்குறாங்க. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ அவங்க வீட்டு
நாய் தான் இல்லையா, இவங்க 2 பேரும் இப்படி ஒளிஞ்சிருக்கதை பார்த்துட்டு தான் அது கத்திட்டு இருக்கு போல். சரின்னு தம்பிக்காரரும் அந்த நாயை போய் சத்தனாலே சமாதானப்படுத்திட்டு வராரு. அந்த நேரத்தில் கரெக்டாக ஜன்னல் பக்கம் வந்து நிர்மலாவும் என்ன இங்கே சவுண்டு கேட்குதுன்னு டார்ச் அடித்து பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோட அம்மா மாத்திரை இன்னும் தரலையேம்மா, மாத்திரை எடுத்துதாம்மா, மாத்திரை முழுங்கணும்னு சொல்ல இதோ வர அத்தைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை காதில் வாங்கின தம்பிக்காரரும் அண்ணன் பாத்தியா அம்மாவுக்கு டெய்லியும் பிபி மாத்திரை தரேங்கிற பேரில் தூக்க மாத்திரையும் சேர்த்து கொடுத்துட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க போலன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த சீரியல் முடிஞ்சு அந்த பாட்டு சவுண்டும் கேட்க அதுக்கப்புறம் எல்லாரும் கதவை மூடி லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிடுறாங்க. லைட்டை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் 2 பேருமே வெளில வருவாங்க. அதே மாதிரி இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வினோத் வீட்டிலேருந்து வினோத்தும் வர அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூம்க்கே 2 பேரும் போயிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரல. அதுக்கப்புறம் அவங்க என்ன காத்துக்கிட்டு இருந்தவங்கலாம் வெளியிலேருந்து பாத்ரூம் கதவை சாத்திட்டு அப்புறம் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அங்கங்கே ஒளிஞ்சிட்டு இருந்த கிளம்பி ரெடியாக இருந்த சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஒரே பிரச்சனை தான். சவுண்டு கேட்டு ஹீரோ வீட்டிலேருந்து ஹீரோட அம்மாவும் வந்துடுறாங்க. என்னடா அங்கே சவுண்டுன்னு சொல்லிட்டு பத்தாத்துக்கு ஹீரோட ஒய்ஃபான நிர்மலாவும் வீட்டுக்குள்ளேருந்து வெளில வராங்க. அப்போ நிர்மலா இல்லைன்னா உள்ளே இருக்கிறது வினோத்தோட இருக்கிறது யாரான்னு சொல்லிட்டு எல்லாம் ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கதவு திறந்து விட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு வினோத் வராரு. வினோத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு வராங்க. இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, ஹீரோவோட பெரியப்பா வீட்டில் இருக்க மருமக தான். இதை பார்த்தோன்னா அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு சும்மா இருப்பாரா, பயங்கரமாக போட்டு சண்டை போடுறாரு. பத்தாயிரத்துக்கு இந்த ஸ்கெட்சு போட்டதே நிர்மலான உனக்கு தாம்மா, இப்போ என் ஒய்ஃப் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொன்னோன்னே நிர்மலாவுக்கு புரிஞ்சிருது நம்ம ஹஸ்பண்டோட தம்பி எல்லாரும் சேர்ந்து நம்மளை சந்தேகப்பட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுது புலம்பிகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு வந்து எனக்கு இவரை சுத்தரா பிடிக்கல, என்னை ஒரு புழு பூச்சா கூட அவர் நினச்சி மதித்து ஒரு வார்த்தை கூட என்னை பேசினதில்லை, என்னை கேவலமாக தான் நடத்தியிருக்காரு, எனக்கு ஆறுதலாக இருந்த இந்த மாவு மில் அரைக்கிற வினோத் தான், அதனால தான் நான் இவன் கூட ஒன்றா இருந்தேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் எல்லாம் பேசி ஒரு வழியாக சரிம்மா நீ வினோத்தோடே வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடுறாங்க பேசி பஞ்சாயத்து வச்சு. ஹீரோட அம்மாவுக்கு பயங்கர கோவம், எப்படிடா நீ நம்ம மருமகளை போய் சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இந்த வீடு ஒரு வீடாக ஆனதுக்கே நீதாம்மா காரணம், கடவுளே வந்து உன் மேலே தப்பு சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேம்மான்னு சொல்லிட்டு நிர்மலாவுக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்புறம் என்ன ஹஸ்பண்டை ஓங்கி ஒரு அடி கன்னத்திலே அறமான்னு சொல்லவும் இவங்களும் பயங்கரமாக அரைகிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேருக்கும் துணையாக இருந்த நம்ம மாமனார் நிர்மலாவோட மாமனாரை கூட அவங்க மாமியார் போட்டு திட்டி தண்டனையாக தோப்புக்காரனை போட வைக்கிறாங்க. அதோட இந்த படமும் முடியுது. டைம் இருந்தால் எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்திருப்பாங்க. ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஆனால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. தேங்க்யூ.